ஃப்ரெண்ட்ஸ், தொலைபேசியில் பூத்த காதல் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம லவ் ஸ்டோரி பார்த்துட்ருக்கோம். பிஃபோராக என்ன பார்த்தோம் அப்படின்னா, பவிக்கு அந்த பர்சன் யாருங்கிறது தெரிய வந்துடும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகிடும். பேசிகிட்டு இருப்பாங்க நார்மலாக, எப்படி இருக்க, என்ன பண்ணுற, யார், எந்த ஊர் அப்படிங்கிறது மொத்தத்தையும் அவங்க பேசிகிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டோம், அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். கொஞ்ச நாள் அப்படியே போகும். அப்போது ஒரு நாள் தேன்மொழி கேட்பாங்க, பவி அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சொல்லு தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நம்ம எப்படியும் பேசி ஒரு மாதம் இருக்குமா அப்படின்னு கேட்பாங்க. இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நாள் சரியாக தெரியல, பட் இருக்கலாம், என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இவ்வளோ நாளாக பேசுகிறோம், உனக்கு என்னை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்க ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹே, என்ன நீ இப்படி கேட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை, அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் என் பேரை சொல்லி உங்ககிட்ட பேசும்போது கொஞ்ச நாள் பேசுவேன், அப்புறம் ஓகேனா அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, ஸோ அதான் நான் கேட்குறேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா இதுக்கு மேலேயும் ஒரு பர்சன்கிட்ட பேசுகிற மாதிரி என்னால் பேச முடியாது. உங்களுக்கு ஓகேனா நான் ஃப்ரெண்டுங்கிற ஒரு உரிமையோடு பேசுவேன், அதனால தான் நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தேன்மொழி. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னை எப்போயோ ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஸோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. நிஜமாவா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. நான் உண்மையிலுமே சொல்கிறேன், உன்னை எனக்கு ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணிக்கிறதால எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, அண்ட் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. நான் பர்ஃபெக்டாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் உன்னை என்னோடய ஃப்ரெண்டாக. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் லிஸ்ட்டில் நீ இப்போ ஃபர்ஸ்ட் ப்ளேஸில் இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டால், அது என்ன ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் அப்படின்னு கேட்பாங்க. அதுவா, நான் என்னோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் எப்போயாச்சும் தான் பேசுவேன். சம்திங் பர்த்டே இல்லை ஏதோ ஃபங்க்ஷன்ஸ், தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி டைமில் ஒரு சின்ன மெசேஜோட நிப்பாட்டிப்பேன். உங்ககிட்ட நான் டெய்லியும் பேசிகிட்டு இருக்கேன் இல்லையா, ஸோ உன்னை நான் ஃபஸ்ட்டு ப்ளேஸில் வச்சுருக்கேன், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் உனக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பவி. அதை கேட்டதும் தேன்மொழிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் பவி, நீ அக்செப்ட் பண்ணதே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அதுலேயும் ஃபர்ஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எனக்குன்னு சொன்னீங்கல்ல, அதில் இன்னும் எனக்கு ரொம்ப சந்தோஷம், நான் இதை நினச்சி கூட பார்க்கல, ரொம்ப தேங்க்ஸ் பவி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னப்பா இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டேன், நம்ம 2 பேர் தான் ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல, அப்புறம் என்ன. நான் ஃபஸ்ட் டைம் உன்னை ஃப்ரெண்டுன்னு நீ சொல்லி பேசும்போது நான் ஓகே சொன்னதே ஓரளவுக்கு உன்னை என்னை ஃப்ரெண்டாக அக்செப்ட் பண்ணதுனால தான் நான் ஓகே சொன்னேன், இல்லைனா இல்லை முடியவே முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். அண்டு நீ என் பேரையெல்லாம் கரெக்டாக சொல்லி பேசும்போது கண்டிப்பாக நான் மறந்துருப்பேன். உனக்கு நான் யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிருக்கு, நான் யாருன்னு மறந்துருக்கேங்கிறத மட்டும் எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் மேபி உங்ககிட்ட பேசி பேச எனக்கு ஞாபகம் வரதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ எப்படியும் நீ எனக்கு தெரிஞ்சவங்களாக தான் இருப்பீங்க, ஸோ தேர்ட் பர்சனாக இருக்க மாட்டீங்க, அதனால தான் நான் அப்போ பேச அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், பேசினதுக்கப்புறமா உங்களை நான் ஃப்ரெண்டாகவும் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு பவி சொல்லுவாங்க. அதை கேட்டதும் தேன்மொழிக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். என்ன இந்த அளவுக்கு நம்புறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பவி, அண்ட் கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கையை நான் ஸ்பாயில் பண்ண மாட்டேன், நீங்கள் சொன்னது உண்மைதான், உங்களை எனக்கு நல்லா தெரியும், முன்னாடியிலேருந்தே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பட் எப்போ எப்படி அதை சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சொல்கிறேன், ஆனால் இப்போ இல்லை, அதுக்கான டைம் வரும்போது நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க தேன். ஓகே தென், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் வெயிட் பண்ணுறேன், பிகாஸ் நீ எங்கேயும் போக மாட்டேன்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, அண்ட் நீயும் நானும் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக ஆகிட்டோம் அப்படிங்கிற ஒரு ஹோப்பும் இருக்குது. அப்படி இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தேன், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, டோன்ட் வரி, நான் எங்கேயும் போக மாட்டேன், கண்டிப்பாக நான் உங்க கூட தான் இருப்பேன். ஸோ போக போக என்ன எப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதெல்லாம் ஒரு ஃப்ளோவில் வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே தென், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆமாம், இப்போது என்கிட்ட அப்பப்போ பேசுகிறீங்க, நீங்கள் நார்மலாக என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. என்னை பற்றி தான் உனக்கு தெரியும்னு சொல்கிறலையே, ஏன் நான் என்ன பண்ணுவேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆக்சுவலி இந்த ஒரு 1 இயராக என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது,
பிஃபோரா அப்படின்னா ஓரளவுக்கு தெரியும் அப்படி சொல்லுவாங்க. இல்லை புரியல அப்படி சொல்லுவாங்க. ஆக்சுவலி இந்த 1 இயராக நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நல்லா எங்கே போனாலும் தனியாக போவீங்க, தனியாக வருவீங்க, சோலோவாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுவீங்க. இதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸு, காலேஜு இப்படி போயிட்டு இருந்தீங்க. இப்போது எப்படின்னு எனக்கு தெரியல இல்லையா, அதனால் கேட்டேன். அதான் பாதி சொல்லிட்டீங்களே, எங்கே போனாலும் தனியாக வருவேன், தனியாக போவேன், அதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க யாருக்கிட்டையும் நான் சரியாக பேசுகிறதில்ல அப்படின்ட்டு. ஸோ அதை வச்சு தான் நான் கெஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க தேன். ஓ, பயங்கரம்ப்பா, பயங்கர டேலண்ட், நல்லா கெஸ் பண்ணுறப்பா நீ அப்படின்னு சொல்லுவாங்க பவி. தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவாங்க தேன். ஓகே, ஆமாம், அப்புறம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நத்திங் டு ஸ்பெஷல், உங்ககிட்ட பேசுகிறது தான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுவாங்க தேன். என்கிட்ட பேசுறதெல்லாம் உனக்கு ஸ்பெஷல் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது எனக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் எந்த அளவுக்கு எனக்கு ஸ்பெஷல் அப்படின்ட்டு. ஆமாம், நான் கேட்க மறந்துட்டேன் இவ்வளோ நாளில், எதுக்காக உன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கொடுத்து என்னை கலாய்க்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சேச்சே, நான் கலாய்க்கெல்லாம் சொல்லலை, உங்ககிட்ட பேசணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுங்கிறதையும் சொல்லியிருந்தேன். ஆனால் அவங்க எனக்கு தெரியாமலே இந்த வேலையெல்லாம் பார்த்துருக்காங்க, சாரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அந்த வேலை பார்த்த பர்சன் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை வேண்டாமே அப்படி சொல்லுவாங்க. இல்லை எனக்கு ஒரு டைம் அட்லீஸ்ட் அவங்க பேரையாவது சொல்லுங்கண்ணே. இல்லை ப்ளீஸ் வேண்டாம், விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் மேலே இருக்கிற பாசத்தில் அவள் அந்த மாதிரி பண்ணிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அவள் அப்படி என்ன பண்ணான்னு தெரியுமா, அவள் எப்படியெல்லாம் எனக்கு மெசேஜ் பண்ணான்னு தெரியுமா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நல்லாவே தெரியுமே, அண்டு அதில் பாதி மெசேஜ் நான் தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப ஷாக்காக கேட்பாங்க. அப்போது நீ என்கிட்ட போய் சொல்லியிருக்க? இல்லை, பொய் சொல்லலை, மறைச்சிருக்கேன்னு சொல்லலாம்ல, அதுக்கு ஏன் பொய்ன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இதை முன்னாடியே நீ சொல்லியிருக்கலாம் இல்லையா அப்படி சொல்லுவாங்க. கொஞ்சம் பயம்தான், எங்கே நீங்கள் திட்டிடுவீங்களோ அப்படின்ட்டு. ஏன் இப்போ மட்டும் திட்ட மாட்டேனா? இப்போ திட்டினா கூட எனக்கு ப்ராப்ளம் இல்லை, அதான் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்ல. இப்போது எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஸோ நீங்கள் திட்டிங்கன்னா நான் கொஞ்சம் ஹர்ட் ஆகிடுவேன், எனக்கு ரொம்ப கஷ்டம். அதனால தான் சரி, நீ இவ்வளோ சொல்கிற, என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுற, ஏன் பேரை சொல்லாமல் பேசுகிற? நான் தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறது உனக்கு என்ன பிரச்சனை? இல்லை, சும்மா உங்ககிட்ட ஒரு வம்பிழுக்கலாமே அப்படின்ட்டு தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா மாஸ்டர் பிளான் பண்ணியிருக்கீங்க நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சேர்த்து அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டு தான், ஆனால் ஆக்சுவலி நான் இப்படி கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ரொம்ப ஜாலியாக இருப்பேன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன், துருன்னு இருப்பேன். என்னமோ தெரியல, உங்ககிட்ட நான் பேசும்போது மட்டும் அப்படியே பவ்யமாயிடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி? பயமாக இருக்குது எனக்கு உங்ககிட்ட பேசும்போது, உங்களை பார்க்கும்போது தானாக பயம் வருது. ஆமாம், நான் சிங்கம் புலிப்பாரு, என்னை பார்த்ததும் உனக்கு பயம் வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சிங்கம் புலி இல்லை தான், என்னென்னு தெரியல, நான் உங்ககிட்ட மட்டும் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக அடங்கி போயிடுறேன். அதுக்கு ரீசன் என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. ஸோ அதனால தான் அப்படியே தவிர மற்றபடி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. பயம்னு இல்லை, ஆனால் என்னமோ தெரியல, உங்ககிட்ட மட்டும் அப்படியே பவ்யமாக அடங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேன்மொழி சொல்லுவாங்க. இதை நான் நம்பணும், நீ பண்ணுற சேட்டை எல்லாமே எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன சேட்டை பண்ணேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. என்ன சேட்டை பண்ணலை, அன்றைக்கி ஒரு வாட்டி ஃபோன் பண்ணிவிட்டு சிரித்தது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது என்ன போய் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருப்பாங்க. இப்போ எதுக்கு என்ன மிரட்டுறீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. சரி என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. ஆமாம் பண்ணேன், ஓரளவுக்கு தைரியம் கொண்டு உங்களுக்கு கால் பண்ணேன், ஆனால் எனக்கு தைரியம் இல்லை. அப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க தான் என்னை ரொம்ப கம்பல் பண்ணாங்க, நான் முடியாது சொல்லுறது அவங்க சிரிச்சிட்டாங்க. அந்த ஸ்மைல் சத்தம் தான் உங்களுக்கு கேட்டிருக்கு. அண்ட் நான் உடனே காலையும் கட் பண்ணிட்டேன், சாரி அப்படிம்பாங்க. என்னமோ நீ பண்ணுறதெல்லாம் எனக்கு சரியாக படல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன பண்ணேன், இப்போ எதுக்கு என்னை திட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது எல்லாமே மெசேஜில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க, 2 பேரும் மெசேஜில் பேசிகிட்டு இருப்பாங்க. சரி போங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுவாங்க.
எங்கே போகிற, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமாம், நீங்கள் தான் திட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஸோ நான் போகிறேன் அப்படிம்பாங்க. ஏதாவது சொன்னால் மட்டும் கோவம் எங்கேருந்து வருமோ தெரியல சாமி அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் அப்படித்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும் இருக்கட்டும். இப்படி கொஞ்ச நாள் அவங்களோட கம்யூனிகேஷன் போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் நம்பால் தேன்மொழி அவங்களுடைய சேட்டையை ஆரம்பிப்பாங்க. அவங்க தான் ரொம்ப ஜாலியான பர்சன் ஆச்சுல்ல, எந்த அளவுக்கு ஹாப்பியாக என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணுவாங்க. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பவி இருந்துட்டு கேட்பாங்க, ஹேய் நம்ம மெசேஜ்லேயே பேசிகிட்ருக்கோமே, கால் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னு கேட்பாங்க. வேண்டாமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் பரவாயில்ல பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் என்னப்பா மெசேஜ் மட்டும் பண்ணுற, கால் மட்டும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை நான் மெசேஜ் பண்ணுறது என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அவ்வளோ தெரியாது, நான் கால் பண்ணால் ரொம்ப நேரம் அப்புறம் பேச ஆரம்பிச்சிடுவேன்னா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. அப்புறம் என்ன இருக்குது இதில், இப்போது உன் ஃப்ரெண்ட்ஸுங்க தெரிஞ்சானே, யார் அந்த ஃப்ரெண்ட்ஸை ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நான் தான் ஃபோனே பண்ண மாட்டேன்னு சொல்கிறேன், அப்புறம் என்ன ஃபோனை கொடு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஃபோனை பண்ணி கொடு அப்படின்னு கேட்பாங்க. ஓ எனக்கு காலே பண்ண மாட்டியா, மெசேஜ் எழுத மட்டும்தான் பேசுவியா அப்படின்னு சொல்லிட்டு பவி கேட்பாங்க. அப்படியெல்லாம் இல்லை, இப்போ தானே ஃப்ரெண்ட் ஆகிருக்கோம், இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறமா நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படி சொல்லுவாங்க. ஃப்ரெண்டில் இது என்ன கொஞ்சம் ஃப்ரெண்டு அதிகமான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. பா என்ன எப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹலோ உங்களை விட நான் கம்மியாக தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பவி. இங்கே பாரு பவி, நான் கால் பண்ணுறேன், ஆனால் இப்போ இல்லை, அதுக்கான டைம் வரும்போது நான் கண்டிப்பாக கால் பண்ணுறேன், ஓகேவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான டைம் எப்போமா வரும் அப்படின்னு கேட்பாங்க. வரும்போது வரும், இப்போல்லாம் அதை பற்றி கேட்கக்கூடாது, சும்மா சும்மா கேள்வி மேலே கேள்வி கேட்காம போய் ஒர்க் ஏதாவது இருந்தால் பாருங்கள் அப்படி சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் என்னமா ஒர்க்கு, சாப்பிட்டு தூங்க வேண்டியது ஒர்க்கு தான், சாப்பிட்டுட்டேன் தூங்குறது தான், ஓகே குட் அதை பண்ணுங்க அப்படி சொல்லுவாங்க. என்ன நீ இவ்வளோ சீக்கிரம் பாய் சொல்லிட்டு போகிற அப்படி சொன்னால் அவ்வளோதான் பாய் குட் நைட் அப்படி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்களோட கம்யூனிகேஷன் இப்படி தான் போயிட்டுருக்கும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்டேருந்து எந்த மெசேஜும் வராது. இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பவுண்டிங் க்ரியேட் ஆகிடுச்சு இல்லையா. ஸோ நல்ல பவுண்டிங் க்ரியேட் ஆனதும் அவங்க கால் பண்ணாமல் மெசேஜ், எந்த ஒரு மெசேஜ் குட் மார்னிங் குட் நைட்டு சாப்பிட்டியா தூங்கிட்டியா இந்த மாதிரி எதுவுமே வராது. எதுவுமே வராதப்போ பவித்ரா ரொம்ப அப்செட் ஆகிடுவாங்க. ஏன்னா அவங்க கூட நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் அவங்களுக்கு வந்துருச்சு. என்னாச்சு, ஏன் இவங்க ஒரு கால் பண்ணலை, ஏன் ஒரு மெசேஜ் பண்ணலன்னு டென்ஷன் ஆகிடுவாங்க. கவலையில் அப்படியே கவலைக்கிடங்கள் வருத்தத்தில், ஆழ்ந்த மன வருத்தத்தில் பவித்ரா இருப்பாங்க. என்னாச்சு, ஏன் கால் பண்ணல, இவங்க சைட்லேருந்து மெசேஜ் பண்ணுவாங்க. ஹேய் தேன்மொழி என்னாச்சு, ஏன் எனக்கு மெசேஜை பண்ணல, நான் கால்லேருந்து உன்னோட மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுவாங்க. நோ ரிப்ளை. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமும் தேன் நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நோ ரிப்ளை. இங்கே பாரு எனக்கு செம்ம கோபமாக வருது, ஏன் இப்போ எதுவுமே ரிப்ளை பண்ணாமல் இருக்க, நான் எத்தனை வாட்டி 2 வாட்டி மெசேஜ் பண்ணிட்டேன், எதுக்குமே நீ ரிப்ளை பண்ணல, என்ன ஏதுனாலும் ஒரு சின்ன நான் அப்புறம் பண்ணுறேன், இல்லை இதுதான் பிரச்சனை, நீ ஏதாவது ஒன்று சொல்லேன், இப்படி எதுவுமே சொல்லாமல் இருந்து என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மெசேஜ் பண்ணிவிடுவாங்க. அப்போவும் எதுவும் வராது. பார்ப்பாங்க அன்றைக்கி டே ஃபுல்லாக வராது. டென்ஷன் மேலே டென்ஷன் ஆகிடுவாங்க, பயங்கர டென்ஷன் ஆகிடுவாங்க. அடுத்த நாள் காலையில் ஏதாவது ஒரு மெசேஜ் வருமானு பார்ப்பாங்க, வராது. அடுத்த நாள் ஃபுல் டே, இவங்களுக்கு லீவு வேறு அன்றைக்கி சண்டே. இவங்க நல்லா பேசிகிட்டு இருந்துட்டாங்க இல்லையா. ஸோ சண்டே அப்படிங்கவும் அவங்களோட மெசேஜ் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க இவங்க. பட் வரவே வராது. 2 நாள் ஆகிடும். இவங்க அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும் இவங்களுக்கு. அடுத்த நாளாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும், ஹாய் பவி அப்படின்ட்டு. வந்ததும் அறிவு இருக்கா உனக்கு, என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில், 2 நாளாச்சு ஒரு மெசேஜ் பண்ண, எங்கே போகிற எங்கே வரேன்னு ஏதோ சொல்லிட்டு கூட போக முடியாதா ஒன்று, காய்ச்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. உடனே பவி ரிலாக்ஸ், என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டியா, உடனே கத்த ஆரம்பிச்சிருவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்புறம் என்னம்மா 2 நாள் ஆச்சு ஒரு மெசேஜ் கூட பண்ணலை, நீ மட்டும் எங்கே போகிற வர, என்ன நினச்சிட்ருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஐயோ அதெல்லாம் எதுவும் இல்லை, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகிரு, நான் சொல்கிறது கொஞ்சம் கேளு அப்படி சொல்லுவாங்க. என்ன சொல்ல போகிற நீ, புதுசாக ஏதாவது கதை சொல்ல போகிற, அந்த கதையெல்லாம் நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்பா
ஏன் இப்படி இருக்க? நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு நிமிஷம் நான் சொல்கிறதையும் கொஞ்சம் கேட்கலாம்ல அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்ன அந்த கதை என்ன சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என் ஃபோனில் பேலன்ஸ் இல்லை, அண்டு என் ஃபோன் கீழே விழுந்து டிஸ்பிளே உடஞ்சி போச்சு. ஸோ அதனால் என்னால் எந்த ரிப்ளையும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் எது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. என்ன நீங்கள் நம்பவே மாட்டேங்கிறீங்க, நான் எது சொன்னாலும் உண்மையிலுமே என் ஃபோனோட டிஸ்பிளே போயிடுச்சு, இன்றைக்கி தான் மாற்றினேன் அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றினியா இல்லை வேறு ஃபோனை வாங்கினியான்னு கேட்பாங்க. இல்லை நான் மாற்றினேன், ஃபோனை மாற்றலை, சிம்மு மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ என் ஃப்ரெண்டோட ஃபோனில் என் சிம்மை போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ அப்படியா? ஆமாம், அவள் ஃபோனில் தான் நான் டியூவல் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட பேசணுங்கிறதுக்காக. அண்ட் என்னால் இதிலேருந்து ரொம்ப நேரம் பேச முடியாது, ஏன்னா அவளும் யூஸ் பண்ணுவாள்ல. ஸோ நீங்கள் 2 நாளாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு தான் நான் இதிலேருந்து பண்ணேன். நான் ஃபோனை ரெடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க நீங்கள் பார்த்துருங்க, டேக் கேர் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க வச்சுட்டு போயிடுவாங்க. இவங்களுக்கு வரும் பாருங்கள் கோவம், அப்படியே மண்டைக்கு மேலே ஏறும். என்ன இவ கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே இப்படி இர்ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கா? இங்கே ஒருத்தி அவளோட மெசேஜ்க்காக வெயிட் பண்ணிட்டுருப்பேன்னு தெரியுமா தெரியாதா? அவள் இஷ்டத்துக்கு அவள் இருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிப்பாங்க. என்னடா கொடுமையாக இருக்குது, இவ ஃபோனும் பண்ண மாட்டா, எதுவும் பண்ண மாட்டா, ஒன்லி மெசேஜில் மட்டும்தான் பேசுவா, இப்போ அதுவும் இல்லை, என்ன பண்ணி தொலைறது? சரி விடு பார்த்துக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட டெய்லியுமா பேசிகிட்ருக்கோம், அவங்களும் எப்பயாச்சும் தானே கால் பண்ணுறாங்க, அதே மாதிரி இவளும் எப்பயாச்சும் கால் பண்ணும்போது பேசிக்கலாம், இல்லை எப்பயாச்சும் மெசேஜ் பண்ணும்போது பேசிக்கலாம், நீ ஏன் பவி இவ்வளோ ஃபீல் பண்ணுற, ஃப்ரீயாக விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து மனசை வந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இப்படியே பார்த்தீங்க அப்படின்னா 2-3 நாள் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வரும், ஹாய் பவி அப்படின்ட்டு. ஸ்டார்டிங் ஃபுல்லாகவே ஹாய் பவி தான். ஹாய் பவி, பாய் பவி, இதை தவிர வேறு ஏதாவது இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பா ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உன் ஃபோனை ரெடி பண்ணியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. ஆக்சுவலி கம்யூனிகேஷன் ஃபுல்லாகவே ஃபோன்லேயே தான் போயிட்டுருக்கும், இந்த மாதிரி மெசேஜ்லேயே தான் போயிட்டுருக்கும். இந்த கேப்பில் அவங்க வேலைக்கு போகிறது வர்றது இது எல்லாமே ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இவங்களோட கம்யூனிகேஷன் ஃபோனில் இப்படி தான் போயிட்டுருக்கும். இது எல்லாமே ஒரே நாளில் நடந்தது இல்லை, ஒவ்வொரு நாளும் நடந்தது. அவங்க ஆஃபீஸ் போவாங்க, வருவாங்க, தேடுவாங்க. ஸோ இதெல்லாமே போயிட்டுருக்கும். நான் அவங்களோட கம்யூனிகேஷன் மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டீட்டெயிலாகவே நான் சொல்லணுன்னாலும் நான் சொல்கிறேன். இல்லை அவங்க டே பை டே எப்படி போனாங்க அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கமெண்டில் பண்ணிங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் எபிசோட்லேருந்து அதையும் நான் டீட்டெயிலாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இல்லை நீங்கள் எடுத்ததும் இதில் போகாதீங்க, ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லுங்கள் அவங்க டே பை டே எப்படி, அதாவது ஆஃபீஸ் போனாங்க, வந்தாங்க, அடுத்த நாள் ஒரு மெசேஜ் வந்துச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, இதே மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னாலும் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களோட கம்யூனிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா போகும். அவங்க பார்த்ததும் மெசேஜ் பண்ணுவாங்களே 2-3 நாளைக்கு அப்புறம் அவங்க ஃபோன் ரெடி பண்ணிட்டு இவங்க கேட்பாங்க. ஃபஸ்ட்டு உன் ஃபோனை ரெடி பண்ணியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பண்ணிட்டேன், அதுலேருந்து தான் இப்போ நான் மெசேஜ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பா இப்போயாவது பண்ணியேன், ஏன் அந்த ஃபோனை தூக்கி போட்டு வேறு ஃபோன் தான் வாங்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வாங்கலாம், அந்த ஃபோன் எனக்கு கொஞ்சம் சென்டிமெண்ட், அதனால நான் அதை தூக்கி போட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஃபோனில் அப்படி என்ன சென்டிமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பர்சன் கொடுத்த ஃபோன், இதை உடஞ்சாலும் நொறுங்கினாலும் இதை நான் பத்திரமா வச்சுப்பேனே தவிர தூக்கியெல்லாம் போட மாட்டேன், என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சன் கொடுத்த ஃபோன் இது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓ உன் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பர்சனா, யார் அது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சொல்கிறேன் ஆனால் இப்போ இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அது? ஆமாம், உங்கள் லைஃப்பில் யாராவது இம்பார்ட்டண்ட் பர்சன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என் லைஃப்பில் இருக்காங்க ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன், யாருன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிற, இப்போ கேட்டாலும் சொல்ல மாட்டேன். நிச்சயமாக சொல்ல மாட்டேன், அதுக்கான ஒரு நேரம் வரும்போது கண்டிப்பாக நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அப்போ இனிமேல் டெய்லியும் எனக்கு மெசேஜ் பண்ணுவல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. கண்டிப்பாக பண்ணுவேன், டோன்ட் வரி. சரி இப்போ டைம் ஓவர் ஆகிடுச்சு, நீ போயிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாளைக்கு ஆஃபீஸ் போ, நான் நாளைக்கு காலையில் இல்லை நாளைக்கு நைட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே உன் ஃபோன் ரெடி ஆகிடுச்சுல, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஸோ நான் போகிறேன், தூங்குறேன், நான் நாளைக்கு உனக்கு டீட்டெயில் பேசலாம் சரியா அப்படின்னு சொல்லுவாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட் சொல்லிட்டு 2 பேரும்
தூங்க போயிடுவாங்க. ஸோ நானும் உங்களுக்கு குட் நைட் சொல்லிவிட்டு தூங்க போகிறேன். நீங்களும் ஸ்டோரியை கேட்டுட்டு தூங்க போங்க. ஸ்டோரி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு டவுட்டு இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்டு அவ்வளோதான். ஸ்டோரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.